உங்கள் இன்ஜினியர் வெற்றி விக்னேஸ்வரன், ஸ்ரீ வேகா கன்ஸ்ட்ரக்ஷன். நான் பார்த்திங்கன்னா டைல்ஸ் ஷோரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு வாட்டி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி அதை தொடர்ந்து ஒரு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏஏசி பிளாக்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் அந்தியூரில். ஏஏசி பிளாக்ஸில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் லேபர்ஸ் இல்லாமல் ஏஏசி பிளாக் பண்ண முடியாது. இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்க சைட்லேயே பார்த்திங்கன்னா பிளாக் ஃபஸ்ட்டு இதை எப்படி பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பிளாக் வைக்கும்போது கீழே மாட்ரால் லெவல் பண்ணிக்கணும். சைட்டை மாட்ரால் லெவல் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா பிளாக்கோட ஸ்ப்ளிட் லெவல், அதாவது ஸ்ப்ளிட் லெவல் வச்சும் பார்க்கலாம், தூக்கூட்டும் பார்க்கலாம். இந்த பிளாக்கில் இருக்கிறத, இந்த பிளாக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 சைட்ஸ் ஹேஞ்சிங் பண்ண மாதிரி இருக்கும். ரஃப் டைப்பில் இருக்கும். பாட்டம் சைடு, அதாவது டாப்பு சைடு பாட்டம் பிளெயின் சர்ஃபேஸாக இருக்குங்க. பிளெயின் சர்ஃபேஸில் தான் அட்ஜஸ்டிவ் பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அட்ஜஸ்டிவ் பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணணும். சைடு பிளாஸ்டிங் பண்ணும்போது கிராக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த சர்ஃபேஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் லெவல் மிஸ் ஆகி 2 செவுரு தூக்க அவுட்டு. அந்த லாஸ்ட்டு செவுரு இருக்குது பார்த்தீங்கன்னா மிஸ் ஆச்சுங்க. அந்த 2 கல்லில் ஸ்ப்ளிட் அவுட் மிஸ் ஆனதுனால அந்த சென்ட்ரு பார்த்திங்கன்னா இப்படி பல்ஜான மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்படி பல்ஜான மாதிரி வால் ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த செவுரு, இந்த வால் பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட் மாறுது. இதுக்கெல்லாம் நம்ம பிளாஸ்டிங்கில் ஒர்க் பண்ணும்போது கவனமாக பண்ணணுங்க. ப்ளம்பாப் வச்சு ஓடு போட்டு கரெக்டாக பூசணும். இல்லைன்னா செவரோட வால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிக்ஸாக்காக தெரியும். பிளாக் நம்மளுக்கு நிறையா அன்அலைன்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி, ஆப்செட் மாதிரி காட்டுங்க. இந்த பிளாக்கில் டெக்னிக்கான லேபர்ஸ் இல்லாமல் பண்ணவே முடியாது.